அன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டுக்காரர் தான் எப்போவுமே வந்து கடைக்கு போவாங்க. அன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகி போச்சு. அவங்க வந்து டியூட்டிலேருந்து வர்றதுக்கேவும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நானேவும் காலையில் கடைக்கு கிளம்பிட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சது லேட்டு. ஸ்கூல் வேறு ஸ்ரீ கைலாஷ்க்கு அன்றைக்கி ஸ்கூல் வேறு இருந்துச்சு. இது வந்து இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எடுக்கிற வீடியோ தான். ஸ்கூல் வேறு இருந்துச்சு. நான் தூங்கி எழுந்திரிச்சது வேறு லேட் ஆகி போச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இன்றைக்கி கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. நம்மளே போய்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி நானே போய் பால், தயிர், முட்டை இதெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அரிசி வேறு தீர்ந்து போயிடுச்சு. அது வேறு வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து சாப்பாடு அடுப்பில் வச்சு விட்டேன். மாவு தீர்ந்து போய் 2 நாள் ஆகிப்போச்சு. மாவே அரைக்கல. 2 நாளாக வந்து உப்புமா, சப்பாத்தி, பூரி, பொங்கல் அப்படியே போட்டு பொழுது ஓட்டியாச்சு. எனக்கே 2 நாளாக இட்லி தோசை சாப்பிடாம ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக மாவாட்டி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை ஆகிப்போச்சு. என்னென்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து வத்தல் வாங்கிட்டு சொல்லி 2 நாளாக சொல்லிட்டுருக்கேன். அவர் இந்தா போகிறேன்னு லேட் பண்ணிகிட்டே இருந்துட்டார். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நம்மளே எடுத்துகிட்டு போய் காய போட்டுற வேண்டிதான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. வாங்கிட்டு வந்து வச்சு மேலே படியிலே வச்சுட்டாங்க. அதை மேலே எடுத்துகிட்டு போகிறக்கு இல்லை, மழை வர மாதிரி செஞ்சுட்டு அவங்களுக்குள்ளே வச்சாச்சு. அப்புறம் நான் தான் தூக்கிட்டு போய் மேலெல்லாம் காய போட்டு வச்சிருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வத்தல் வந்து வாங்கிட்டு வந்த உடனே அதை வந்து வெயிலில் கொஞ்சம் நல்லா காய போட்டு எடுத்துருக்கோம். ஏன்னா வந்து வத்தல் எல்லாமே ஏசியில் வச்சு தானே வருது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக காய போட்டு எடுத்து வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி வந்து பூசணம் எடுத்த மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். எனக்கு வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் 3 மணிக்கு வாங்கிட்டு வந்து வச்சாங்க. எப்படி காய போட முடியும்? அதனால் அப்படியே வச்சுட்டேன் படிக்கட்டுலேயும். அப்புறம் மறுநாள் தான் நான் எடுத்துகிட்டு போய் காய போட்டு விட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் அப்படியே ஒரு சரியான வெயில், சுளீர்னு ஒரு வெயில் அன்றைக்கி. உடனே என்ன பண்ணிட்டேன், வத்தலை ஃபுல்லாக பிரித்து எல்லாம் காயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெயில் அப்படி ஒரு வெயில், சரியான வெயில். எப்போவுமே வந்து தரையில் ஷீட்டு விரித்து தான் வந்து காய போடுவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயில் நல்லா இருந்தனால அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி சரியான மழை வேறையா, வத்தல் ஒரு மாதிரி ரொம்ப வதக்குன்னு ஆயிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நம்ம வந்து நல்லா தரையில் விரித்து விட்டு காய போட்டுறோம். எப்போவுமே வந்து கீழே அந்த ஷீட்டு விரித்து அதுக்கப்புறமா தான் மேலே வத்தல் போட்டு காய போடுவேன். அன்றைக்கி வெயில் கொஞ்சம் நல்லா சுளீர்னு இருந்ததுனால, அதுக்கு முன்னாடி 2 நாள் வேறு மழை வேறையா, அதனால் சரி வத்தலை வந்து கொஞ்சம் நல்லா தரையில் விரித்து போட்டோம் அப்படின்னா நல்லா சுறுசுறுன்னு நல்லா கொஞ்சம் மொடன்னு நல்லா ஒரு முறுக்கு மாதிரி நல்லா சாயந்தரத்துக்குள்ளே நல்லா காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஃபுல்லாக தரையில் தான் வந்து விரித்து விட்டுருந்தேன். நல்லா சுக்காக போச்சு. அப்படி ஒரு வெயில். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர நாளை போச்சு. தண்ணி எப்போயும் வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் வரும். அன்றைக்கி வந்து தண்ணி வர நாள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 மாதமாகவே தண்ணி ஃபுல்லாக வெறும் கலங்களாகவே இருந்துச்சு. எல்லாம் மினரல் வாட்டர் கேன் தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே மினரல் வாட்டர் கேன் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வட்டமாக தான் தண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா தெளிவாக வருது. அப்புறம் தண்ணி எப்போயும் 3 குடம் 4 குடம் தான் அடிப்பேன். இந்த வாட்டி 2-3 குடம் தான் அடிப்பேன். இந்த வாட்டி தண்ணி கொஞ்சம் நல்லா வந்தனால எக்ஸ்ட்ரா 2 குடம் பிடிக்க வேண்டியதாகி போச்சு. மொத்தம் 4-5 குடம் அடித்து அதுக்கப்புறமா மேலே தூக்கி வந்தாச்சு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல இட்லி ஊற்றி கொடுத்து விட்டேன் ஸ்கூலுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். அன்றைக்கி தான் சாப்பாடு செஞ்சுருந்தேன்ல, சோறாக்கியிருந்தேன். அதனால் லஞ்ச் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி எங்களுக்கெல்லாம் வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்டோம். நாற்று வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சுங்களா, அது கொஞ்சம். அதுக்கப்புறமேட்டு இட்லிக்கு வந்து இது வச்சுருந்தேன், அதனால் கத்திரிக்காய் சட்னி வச்சுருந்தேன். சூப்பராக இருக்கும் அந்த கத்திரிக்காய் சட்னி. பாசிப்பருப்பு போட்டு வைக்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இது. நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நைட்டு சாப்பாடை வந்து மதியமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மத்தியானம் ஒரு 3 மணிக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து அன்றைக்கி செகண்ட் ஷிஃப்ட் போக வேண்டியிருந்துச்சு. குருமா குழம்பு அன்றைக்கி வச்சுருந்தேன். பட்டாணியும் உருளைக்கிழங்கு போட்டு அன்றைக்கி குருமா குழம்பு வச்சுருந்தேன். குழம்பு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அவர் சொல்லிட்டாரு, எனக்கு வந்து இந்த குழம்பு கூட வந்து 2 சப்பாத்தி மட்டும் போட்டு கொடுத்துருப்பா, நான் அதை கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு மாவு போட்டு பிசைஞ்சு அவங்களுக்கு ஒரு 3 சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டேன். எங்களுக்கும் அதே தான் அப்படியே வச்சுக்கிட்டோம். அன்றைக்கி வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, குழம்பு வந்து அன்றைக்கி யாருமே சரியாக ஊற்றிக்கவே இல்லை. குருமா குழம்பு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து எல்லாம் வந்து எப்படி சாப்பிட்டாங்கன்னா, தயிர் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டு அந்த பட்டாணியும் காலிஃப்ளவரும் வச்சு அது ஒரு கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதனால் வந்து குழம்பு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த குழம்பு. அது கூட வந்து சப்பாத்தி போட்டு
அப்படியே வந்து அன்றைக்கி பொழுதை வந்து ஓட்டிட்டோம் நாங்கள். டிஃபன் பாக்ஸுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸை வந்து ஸ்ரீ கைலாஸ் வச்சு லஞ்சு வச்சு கொடுத்து விட்டேன். இவருக்கு வந்து பிள்ளைங்க கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸ் தான் கொண்டு போவாங்க. இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, குழம்பு காய் அந்த மாதிரி வச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து மாற்றி காலையில் வந்து ஸ்ரீ கைலாஸ் கொடுத்து விட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸ் எடுத்து இவங்களுக்கு வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உங்கள் டிஃபன் பாக்ஸை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ்வளோதான், எனக்கு வந்து டிஃபனே வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால் சத்தமே காட்டாமல் அவனோட டிஃபனில் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கவரில் வச்சேன் பார்த்துக்கோங்க. குழம்பு வந்து தனியாக ஊற்றி கொடுத்தேன். சப்பாத்தி மேலே குழம்பு ஊற்றி கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல. அதனால் என்ன பண்ணிட்டேன், தனியாக ஒரு குட்டி சம்பளத்தில் வந்து அதை ஊற்றி குழம்பு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த குட்டி சம்பளத்தில் ஊற்ற ஆரம்பித்தேன். ஏன்னா காலையில் வச்ச குழம்பு இப்போ நைட்டுக்கு நல்லா இருக்காது, நமக்கு வந்து ஒரே திட்டு தான் கிடைக்கும். இது எதுக்கு நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குழம்ப கொதிக்க வச்சு ஒரு சின்ன கப்பில் ஊற்றி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கவருக்குள்ள அவசரத்துக்கு உள்ளே வச்சேன் பாருங்க, டர்னு கிழிஞ்சு போச்சு அந்த கவரை, ரெண்டாக போச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒரு கவர் எடுத்து அதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். எங்களுக்கு வந்து சப்பாத்தி உருட்டெல்லாம் இல்லை, தேய்க்கெல்லாம் இல்லை, உருட்டி வச்சதோடு அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். நான் நைட்டுக்கு நம்ம சூடாக போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். இவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் ஒரு 3 சப்பாத்தி போட்டு கொடுத்தேன், அவ்வளோதான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் டைம் இருந்துச்சுன்னா கொண்டு போவாங்க. அதான் நான் செய்கிறதுக்கு லேட் பண்ணிட்டேன் அப்படின்னோம்னா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுட்டேன் அப்படின்னோம்னா அன்றைக்கி நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எனக்கு குருமா குழம்பு இருந்தனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வேலை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வேலை முடிகிறதுக்கே வந்து, அதாவது காலையில் டிஃபனு எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து மத்தியானம் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே 1 மணி ஆயிடுது, ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறமாவும் திருப்பி உடனே வந்து நைட்டு டிஃபனை வந்து மத்தியானம் ஒரு 3 மணிக்கு 2:30 மணி 3 மணி அந்த மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, குழம்பு இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு அதையே அப்படி வச்சு கொடுத்து விட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. நம்மளோட மசாலா பொடி பிஸ்னஸ்க்கு வந்து கொஞ்சம் வறுக்க வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு. அந்த வேலையை வந்து கொஞ்சம் பார்த்தேன். அந்த வேலை பார்க்குறது வந்து இப்போ பார்த்திங்கன்னா சாயந்தரம் தான் அதுவே ஆரம்பிச்சு.